உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிறவா இருந்தா அது வேணா நீங்க டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில வெட்டி எடுக்கும் போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீட்டுன்னு ஆய்வுலாம் தம்பி, நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது, இதுல லட்சக்கணக்கான டன். அதுல உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்யறது. அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போ அது கேப்பாரற்ற ஒரு ஒரு தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க அனுமதி தராம காவல்துறை இழுக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போறேன். அவ நீதிமன்றம் கூட கேக்குது அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியுறது எரியாது, அதனால நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்பா தடை மீறி தான் நான் போறேன். இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியா ஒரு போராட்டம்? நாங்க அது கேக்குது, மத்திய அரசு சொல்லுது. அப்போ நான் கேட்கும் போது ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துட்டி அப்படின்னு. இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பா அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மத்த இடத்துல நாங்க ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுலதான் அந்த முடிவுலதான் இருக்குது. இப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டிதான் நீ நிலத்துல ஒரு புல்லு, ஒரு கல்லுல ஒரு புல்ல கூட நீ தொடணும். அது என்ன நாங்க எந்த பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறத போராடிச்ச தவிர மரபில் வந்தவங்க நாங்க. அது அந்த காலத்துல அப்ப என்கிட்ட ஒண்ணும் படை இல்லை, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல, அதனால நீங்க எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்றேன், நீ ஏர்போர்ட் கட்டிடு, 5000 ஏக்கர்ல பாப்போம். எங்க அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிரு பாப்போம். என்னை தாண்டிதான் நீங்க என் நிலத்துல நீங்க இது பண்ணு. நீ பெரிய ராணுவத்தை கொண்டு வா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்ப எல்லாம் போயா அப்படின்னு போயிருவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதிகாரத்துக்கு என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையும் தோண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனாலதான் நாங்க போய் போராடணும். இப்பவும் சொல்றேன், என் மக்கள் பதட்ட அடைய தேவையில்லை, உறுதியா நாங்க போராடி தடுப்போம்.